ஸ்ட்ரென்த் இந்தியா மூவ்மெண்ட் அன்பர்களே, என்னோட இன்னொரு ஹீரோ பற்றி தான் இந்த பதிவு மூலமாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஏற்கனவே பல ஹீரோக்கள் பற்றி நான் சொல்லியிருந்தேன், என்னோட வாழ்க்கை ஹீரோக்கள். அந்த மாதிரி ரிச்சர்ட் பிரான்சன் அப்படின்ற ஒருத்தரை பற்றி தான் இந்த பதிவு மூலமாக நான் உங்கள்கிட்ட பேச போகிறேன். நிறைய பேருக்கு ரிச்சர்ட் பிரான்சன் பற்றி ஏற்கனவே தெரியும். தெரியாட்டி அவரை பற்றி ஒரு சில வார்த்தைகள். அவர் வந்து ஒரு 400 டாப் 10 வேர்ல்டில் இருக்கிற ஒரு பிஸ்னஸ் பீப்புளில் அவரும் ஒருத்தர். 400 கம்பெனிக்கு வந்து அவர் ஒரு முதலாளி. ஸோ இதெல்லாம் வந்து பெருசு கிடையாது அவரை பற்றி நான் பேசும்போது. ஏன் அவர் என்னோட ரியல் லைஃப் ஹீரோன்னு எடுத்துக்கிட்டேன்னா, அவர் குழந்தையா இருக்கும்போது அவர் வந்து ஒரு டிஸ்லெக்சிக் நோயாளி. டிஸ்லெக்சியான்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த குழந்தைங்க கஷ்டப்படுவாங்க, படிக்கிறதுக்கு கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் தாரே ஜமீன் பர் படம் பார்த்துருந்தீங்கன்னா அதில் அமீர் கான் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாரு. அந்த குழந்தை படுற கஷ்டத்தை சொல்லியிருப்பாரு, எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அந்த குழந்தை. ஸோ அந்த மாதிரியான ஒரு குழந்தைய அவர் இருந்திருக்கார். ஸோ ஒரு ஃபோரமில் நான் அவரோட மீட் பண்ண ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ பேசிகிட்டு இருக்கும்போது நான் அவர்கிட்ட ஒரு விஷயம் கேட்டேன். ஏன்னா எனக்கு இந்த மாதிரி சாதிச்சவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் கற்றுக்க எனக்கு பிடிக்கும். ஏன்னா அதை கற்றுக்கிட்டா தான் நான் சாதிக்க முடியும்னு எனக்கு ஒரு நோக்கம். ஸோ அதை கேட்டேன் நான், உங்களை ரொம்ப மோட்டிவேட் பண்ண ஒரு மனுஷன் யார் உங்கள் வாழ்க்கையில், இல்லை உங்களை வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மனுஷன் யாருன்னு கேட்டேன் நான். நம்மளால் என்ன சொல்லுவோம், அம்மா அப்பா ஏதாவது சொல்லுவோம் இல்லையா, இந்த மாதிரி. அவர் என்கிட்ட சொன்னது, என்னோட ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவர் தான் எனக்கு என் வாழ்க்கையில் வந்து ஒரு பாதிப்பு ஏற்படுத்தின ஒரு மனுஷன் சொன்னார். நான் ரொம்ப ஆச்சரியம் கேட்டேன். சரி, ரொம்ப எல்லாம் என்ன நினைப்போம் உடனே, ஸ்கூல் ஹெட் மாஸ்டர்னா. சரி, நான் அவர்கிட்ட கேட்டேன், அவ்வளோ நல்லா உங்களை பார்த்துக்கிட்டாரா, அவ்வளோ நல்லா சொல்லி கொடுத்தாரா, இந்த மாதிரி டிஸ்லெக்சியாலேருந்து உங்களுக்கு அது வெளியே வரதுக்கு ஹெல்ப் பண்ணாரா, எல்லாம் கேட்டேன். அப்போ அவர் என்கிட்ட சொன்னார், சிரிச்சுக்கிட்டே ரொம்ப கேஷுவலாக சொன்னார், எங்கள் அம்மாவை கூப்பிட்டு நான் உருப்பட மாட்டேன் அப்படின்னு சொன்னார் எங்கள் ஹெட் மாஸ்டர். ப்ளஸ் இவன் ஜெயிலுக்கு போதான் லாய்க்கு, இதே வார்த்தைகள் தான் அவர் சொன்னாராம். ஏன்னா எனக்கு அவர் சொன்னது வந்து எனக்கு கிண்டல் பண்ணுறாரா இல்லை சீரியஸாக சொன்னாரான்னு ஒரு நிமிஷம் நான் யோசித்தேன். திருப்பி கேட்டேன், சீரியஸாக சொல்கிறீங்களா அப்படின்னு. நான் உண்மையாக சொல்கிறேன், இதுதான் என் வாழ்க்கையை மாற்றின ஒரு விஷயம் அதுன்னு அப்படின்னு சொன்னார். ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்க. நான் அவர்கிட்ட கேட்டேன், ஏன் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படி. ஸோ எங்கள் அம்மாவை கூப்பிட்டு அவங்க சொன்ன வார்த்தைகள் என்னைக்கு சொன்னாங்களோ அன்றைக்கி நான் வந்து என் முடிவை நான் மாற்றிக்கிட்டேன். நான் வந்து கண்டிப்பாக ஒரு சாதனையாளராக நான் மாறுவேன் அப்படின்னு நான் வந்து ரொம்ப தீவிரமாக சொல்லிக்கிட்டேன். ஸோ அன்றைக்கி தான் என்னோட வாழ்க்கை பயணம் ஆரம்பிச்சது. அன்றைக்கி நான் ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணேன். அதனால தான் இன்றைக்கி நான் வந்து இத்தனை கம்பெனி 400 கம்பெனிக்கு நான் சேர்மனாக இருக்கேன். இவ்வளோ விஷயங்கள் நான் இவ்வளோ வாழ்க்கையில் சாதிக்க முடிஞ்சதுக்கு எங்கள் ஹெட் மாஸ்டர் நான் உருப்படாமல் போயிடுவேன்னு சொன்னது தான், ப்ளஸ் நான் ஜெயிலுக்கு போயிடுவேன் எங்கள் அம்மாவை கூப்பிட்டு சொன்னது தான் காரணம்னு சொன்னார். யோசிச்சு பாருங்கள், டிஸ்லெக்சியா, சின்ன வயசில் படிக்க முடியாது, ஸ்கூலில் ஒன்றும் பெருசாக படிக்கலை, உருப்பட மாட்டேன்னு நிறைய பேர் பிராண்ட் பண்ண ஒரு மனுஷன் 400 கம்பெனிக்கு ப்ளஸ் மோஸ்ட் அட்மையர்ட் பிஸ்னஸ் மேன் இன் த வேர்ல்டு அப்படின்னு பல முறை அவார்டு வாங்கின ஒரு மனுஷன். பல கம்பெனிகள் அவர் கீழே வந்து வெர்ஜின் ஏர்லைன்ஸ் ஃப்ளைட் கம்பெனி வச்சுருக்காங்க, ஏர்வேஸ் சப்ளைஸ், நிறைய வச்சுருக்காங்க, சிடிஸ், மியூசிக், பல விஷயங்கள். ஸோ முடியும் அன்னைக்கு வந்து அவர் நினச்சிருந்தாருன்னா, இல்லை சொல்லிட்டாங்க நான் உருப்பட மாட்டேன், ஜெயிலுக்கு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க என் ஹெட் மாஸ்டர், நான் அப்படி தான் வீணாக போயிடுன்னு அவர் நினச்சிருந்தாருன்னா அன்றைக்கி அவர் வாழ்க்கை முடிஞ்சிருக்கும். பட் அவர் வந்து உலகம் அவர் என்னன்றது அவர் சொன்னதை வந்து அவர் நம்பலை. அவர் நினச்சார், இல்லை இவங்க சொல்கிறதெல்லாம் போய் நான் வந்து சாதிப்பேன் அப்படின்னு அவர் உள் மனசை சொல்லிச்சு அப்படின்றதே ஒரு வார்த்தை சொன்னார் ஒரு மீட்டிங்கில். ஸோ யோசிச்சு பாருங்கள், அன்னைக்கு அவர் அடுத்தவங்க சொல்கிறத நம்பி இருந்தாருன்னா, அவர் உருப்பட மாட்டார்ன்ற வார்த்தையை நம்பி இருந்தாருன்னா அவர் உருப்படாமல் தான் போயிருந்திருப்பார் இல்லையா. ஸோ தன்னம்பிக்கை வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு டிஸ்லெக்சியா இருக்கிற குழந்தை ஒரு 400 கம்பெனிக்கு முதலாளி ஆக முடியும்னா, உங்களாலையும் என்னாலையும் நார்மல் கைகள், நார்மல் கால்கள், படிக்கிற தன்மை எல்லாமே இருக்கு இல்லையா, இயல்பா. கடவுள் கொடுத்தது வந்து ஹெல்த் இஸ் த மோஸ்ட் பிகெஸ்ட் திங் வாட் காட் கேன் கிவ் யூ. ஹெல்த், உடம்பு உறுதியாக இருந்துச்சுன்னா எதை வேணாலும் உலகத்தில் சாதிக்கலாம், நம்பர் 1. ஸோ யார் வேணாலும் சாதிக்கலான்றது அவரோட வாழ்க்கை பாடத்தில் நம்ம கற்றுக்கணும். ப்ளஸ் இன்னொரு சின்ன விஷயம் சொல்ல மறந்துட்டேன். கடைசியாக அவர் என்னோட பக்கத்து சேரில் தான் உட்காந்துருந்தார். சாப்பிட்டுட்டு இருந்தோம், சாப்பாடு வந்துச்சு. சாப்பாடு வந்து ஒரு ரோல் மாதிரி வந்துச்சு பேக் பண்ணி. ஸோ ஒருக்கா வரும்போது ஸோ அவர் சாப்பிட்டாரு, நானும் சாப்பிட்டேன். ஸோ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவர் மேடையில் கூப்பிட்டாங்க. ஸோ உடனே அவர் மேடையில் போனார். அஸ்வின் ஒரு விஷயம் வச்சுக்கோங்கன்னு சாப்பிட்டுட்டு பாதி சாப்பிட்டதை அழகாக திருப்பி சுற்றி என் கையில் கொடுத்துட்டு போனார். அஸ்வின் கொஞ்சம் பார்த்துக்கோங்க நான் வந்து போனார். போயிட்டு பேசினார். பேசிட்டு திருப்பி கீழே வந்து பக்கத்தில் உட்காரும்போது அவரோட டைம் வந்துருச்சு, கிளம்புற டைம் வந்துருச்சு. ஸோ கிளம்புற டைம் வரும்போது, சரி அஸ்வின் அந்த சாப்பாடை கொடுத்தேன் அது எங்கன்னு கேட்டார் என்கிட்ட. நான் ரொம்ப ஒரு ஆச்சரியமாக பார்த்தேன். ஏன்னா அவர் கிளம்புற டைம் வந்துருச்சு, அவரோட ஃப்ளைட்டில் தான் போவார். அவர் எந்த மீட்டிங் வந்தாலும் அவரோட தனி ஃப்ளைட்டில் தான் வருவார். அது மட்டும் இல்லாமல் அவரை பார்த்துக்கிறதுக்கு கூட அவரோட வர்றது வந்து ஒரு 40 பேர், அது ஆண்டோராஜ்னு சொல்லுவாங்க. 40 பேர் அவரோட துணிமணிகள், அவரோட பொருட்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு மட்டுமே வருவாங்க. ப்ளஸ் அவரோட ஓன் ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா 10 விதமான சாப்பாடு அவருக்கு எப்பவுமே இருக்குமா, கூட வந்தவங்க கிட்ட சொன்னாங்க. ஸோ அப்படி இருக்கிற ஒரு மனுஷன் சாப்பாடை வேஸ்ட் பண்ணாமல்
சாப்பிட்ட பாதியை, அது ஒன்றும் பெரிய சாப்பாடு இல்லை, சாதாரண ஒரு ஒரு